ஜீவா சார், உங்க கால் வலி குறைஞ்சிருச்சா? இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல பூங்குடி, வலியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆ, நீங்க வந்தீங்கன்னா பத்திரிக்கைக்கு பார்வதி பாட்டி போட்டோ வாங்கி வைக்க சொன்னாங்க. அதை கொடுக்கலான்னு தான் வந்தேன். நானே கொண்டு போய் கொடுத்துக்கிறேன். கொடுத்துருங்க. தீபி. ஹே, ஹாய். ஹாய் ஜீவா. நீ இன்னும் ரெடி ஆகல? ரெடினா என்னாச்சு? ஏன்? ராகினி இன்னைக்கு நமக்கு பார்ட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாளே. ஓ ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். சரி, ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். தீபி, ஆ. பாட்டி போட்டோ கேட்டாங்க. ஏய் நில்லு. பாட்டி பிரஸ்க்கு கொடுக்கறதுக்காக ஒரு கவர் வச்சிருக்காங்கல்ல, அதோட சேர்த்து இதையும் கொடுத்துரு. சரி ஜீவா, நீ வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். சரி. சார், காஃபி சாப்பிட்றீங்களா? பரவாயில்ல, வேணாம் பூங்குடி. ம். நான் ரெடி ஜீவா, போலாமா? ம். ஏய், ஒரு காஃபி சாப்பிட்டு போலாமா? நானே என் கையால போட்டு தரேன். சரி, ஓகே. ஓகே, வெயிட் பண்ணு. தேங்க்யூ. நல்லா இருக்கா ஜீவா? குட். தேங்க்யூ. ஏ புள்ள பூவு, இங்க வா. இந்த கப் எடுத்துட்டு போய் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வை. நாங்க வெளியே போயிட்டு வரோம். ம். வா ஜீவா. ஏய் இரு இரு. பாத்து. பூங்குடி, பூங்குடி, மேடம். போய் மோட்டர் போடு. சரிங்க மேடம். ஆளையும் அவன் நடையும் பாரு.
என்ன ஒரு போட்டோ கவர் மட்டும்தான் இருக்கு? ஜீவா போட்டோ தான் இருக்கு. இந்த சைத்தான் தீபிகா போட்டோவை எங்க வச்சது? எதை எங்க வைக்கணுன்ற பொறுப்பே இல்ல. யாரு? ப்ரெஸ்ல இருந்து வரமா, இன்விடேஷன் டீட்டெயிலும் ஃபோட்டோவும் வாங்கிட்டு வர சொன்னாங்கம்மா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் எடுத்துட்டு ஆ வரேன். சரி. இந்தாங்கண்ணே. ஆ தேங்க்ஸ்மா. என்ன தீபி, ராகினி பார்ட்டி கொடுக்க கூப்பிட்டான்னு சொன்ன, என்ன பார்ட்டின்னு சொல்லவே மாட்டேங்கிற? இது ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் பார்ட்டின்னு வச்சுக்கோயேன். வா, சர்ப்ரைஸ் பார்ட்டியா? நான் சொல்றேன், நீ வா. எனக்கு ஒண்ணுமே புரியல. தீபி, சர்ப்ரைஸ் பார்ட்டின்னு சொன்ன, யாரையுமே காணோம். இங்க என்ன நடக்குது? ஏதோ சர்ப்ரைஸ் பார்ட்டின்னு கூப்பிட்டு எல்லாரும் விஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹேய் தீபிகா, நீ அவன் கிட்ட என்ன விஷயம்ன்றத பத்தி சொல்லவே இல்லையா? நான் இதுக்கு சொல்லணும்? கூப்பிட்டது நீங்க தானே, நீங்களே சொல்லுங்க. சார், தீபிகா எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த பார்ட்டி அவளுக்காக தான். போனா போகுதேன்னு தான் உங்களையும் கூப்பிட்டோம். என்ன தீபி, உனக்கு பர்த்டேவா? அம்மா ராகினி, நீ ஏன் என்ன விஷயம்ன்றத சொல்லிடு. அப்படி இல்லாட்டி ஜீவாக்கு இருக்க கொஞ்ச நஞ்ச மூளைய கசக்கி பிழிஞ்சிருவேன். ஓகே ஓகே, நானே சொல்றேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தீபிகா மிஸ்ஸஸ் தீபிகாவா ஆக போறாங்க. ராகினி, நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், ஆம்பளை குரல்ல பேசாத, பொம்பளை குரல்ல பேசு. சோ அத செலிப்ரேட் பண்றதுக்காக தான் இந்த பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன். சோ லெட் us welcome our young beloved couples. வாவ், இங்கிலீஷ். ஓகே, லெட் us start the music. ஏய் மச்சான், ஆடுறா மச்சான். இந்த கால வச்சுக்கலாம், என்னால ஆட முடியாது. எப்படி ஆடு? தீபி, பார்ட்டி செம்மல்ல. ஏ கூட வா. என்னடி ஆச்சு? எனக்காக நீ பார்ட்டி கொடுக்கறதெல்லாம் எனக்கு சந்தோஷம் இல்லடி. வேற இந்த பார்ட்டிய எங்க வீட்ல வச்சிருக்கணும். எனக்கும் ஜீவாக்கும் மேரேஜ் கன்ஃபார்ம் ஆகி நாங்க இப்படி ஜாலியா இருக்கிறத அந்த குரங்கு பார்த்திருக்கணும். அதாண்டி எனக்கு சந்தோஷம். இப்ப மட்டும் என்ன, ஒரு வேனை புடிச்சு எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு உங்க வீட்டுக்கு போயிடலாமா? நாம ஏண்டி அங்க போனோம்? ஒரு சொடக்கு போட்டு வாடினா அவளை எங்க வந்துட போறா? அதுவும் கரெக்ட் தான். ஆமா, இப்ப அவ எங்க இருப்பா? வேலைக்காரி வேற எங்க இருப்பா? இன்னும் வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருக்காது. எங்க வீட்டுல தான் இருப்பா. ஏய், நான் போன் போட்டு அவளை வர சொல்லட்டுமா? ம். ஹலோ, நான் ராகினி பேசுறேன். ராகினியா? எந்த ராகினி? தீபிகாவோட ஃப்ரெண்ட் ராகினி. தீபிகா வெளியே போயிருக்காங்க. வந்தா நீங்க பேசினதா நான் சொல்றேன். ஏய், ஒரு நிமிஷம் இரு. நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளு.
சொல்லுங்க. எங்க வீட்ல பார்ட்டி நடக்குது, உடனே கிளம்பி வா. பார்ட்டிக்கு போற பழக்கம்லாம் எனக்கு இல்லைங்க. உன்னை பார்ட்டில கலந்துக்கிட்டு ஆட்டம் போடுறதுக்கெல்லாம் கூப்பிடல. பார்ட்டி முடிஞ்சதும் பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு வீட்டெல்லாம் துடைக்கணும், அதுக்காக தான் கூப்பிடுறேன். கிளம்பி வா. ஊரா வீட்டு வேலை செய்யறதுக்கு என் ஆத்தா ஒன்றும் பெத்து போடல. தீபிகா வீட்டு வேலைக்காரி தானடி நீ, அவ ஃப்ரெண்டு வீட்ல வந்து வேலை செய்ய வேண்டியதானே? போனை வைக்கிறியா இல்ல நான் ஏதாவது சொல்லிட போறேன். வரலன்னு சொல்றடி. ஏய், நான் தாண்டி தீபிகா பேசுறேன். இப்பவே நீ கிளம்பி ராகினி வீட்டுக்கு வர. இல்ல தீபிகா. இல்லன்னா சில பக்கங்களை புரட்ட வேண்டியிருக்கும். என்னம்மா, வரியா இப்போ? சரி வரேன். குட். இப்ப வருவா பாரு உன் வீட்டுக்கு. சரி நீ போ, அவ வந்தானா நான் கூட்டிட்டு வரேன். தீபி எங்க போயிருந்த? ஒன்றும் சும்மா பேசிட்டு இருந்தேன். வாங்க மேடம் வாங்க. இவ்ளோ நேரமா வரதுக்கு? எதை சொன்னாலும் மூஞ்சி இப்படியே வச்சுக்க வேண்டியது. வா. இங்கேயே நின்னு ஜீவாக்கும் தீபிகாக்கும் நடக்கிற ஃபங்க்ஷனை வேடிக்கை பாரு. ஜீவா முன்னாடி வந்த தொலைச்சிருவேன், புரியுதா? தீபி, அங்க பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாப் ஸ்டாப். அடச்சி வா. பெரிய டான்ஸ் ஜோடி டான்ஸ் ஆடுறதா நடப்பு. ஓகே, சோ இப்போ நம்ம கேக் கட் பண்ணலாம். ஜீவா இந்தா கட் பண்ணு. ரெண்டு பேரும் சேர்ந்து கட் பண்ணுங்க. இந்த பாத்திரம் எல்லாத்தையும் ஒழுங்கா க்ளீன் பண்ணி வச்சிட்டு வா. வாடி போலாம். தீபி, ஆ? என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட சாட் பண்ணிக்கிட்டு. அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். அந்த பிரிண்டிங் பிரஸ்காரங்க உன்னோட இமெயில் ஐடிக்கு ப்ரூஃப் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்துருச்சான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாரு. ஓகே பாட்டி. வந்திருக்கு பாட்டி. ஓ அப்படியா? சீதாவையும் ராஜம்மாவையும் போய் கூட்டிட்டு வா. இத கொடு. மம்மி, கிரானி. என்னம்மா? அம்மா எங்க? சீதா, அத்தை இங்க வா. என்னத்த? ரெண்டு பேரும் சீக்கிரம் வாங்க. என்ன விஷயம்? நிச்சயதார்த்த இன்விடேஷன் ப்ரூஃப் பார்க்கிறதுக்கு பார்வதி பாட்டி உங்களை கூப்பிட்டாங்க.
ப்ரூஃப் வந்தாச்சா? வாடா, பத்திரிக்கையில உன் பேரை பார்க்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இதோ இரு வரேன். பாட்டி வாங்க. இன்விடேஷன் ப்ரூஃப் வந்திருக்கு. ஸ்பெல்லிங் எல்லாம் ஓகேவா, டிசைன் எல்லாம் ஓகேவான்னு ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. பாரு. இந்த கவர் நல்லா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. கவர் டிசைன் எல்லாம் நல்லா இருக்கு. அப்படியே உள்ள இருக்கிற பத்திரிக்கையும் பாத்துருங்க. இருங்க. பாரு. எப்படியோ புடிவாதம் பிடிச்சு பத்திரிக்கை அடிக்கிற லெவலுக்கு கொண்டு வந்துட்டியே. தீபி, இப்படி எல்லாம் மிரட்டி காரியத்தை சாதிக்கிறது இதுவே கடைசியா இருக்கட்டும். இனிமேலாவது உன் பிடிவாதத்தெல்லாம் விட்டுட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் பொறுப்பா குடும்பம் நடத்துற வழிய பாரு. சரி பாட்டி. ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எல்லாரும் சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணதுனாலதான் ஜீவா இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சிருக்கான். அத மறந்துடாத, ஞாபகம் வச்சுக்க. தீபி இங்க பாரு. எல்லாமே ஓகே. பத்திரிக்கையில பொண்ணு மாப்பிள்ள போட்டோ போட மறந்துட்டாங்க. அப்படியா? சரி, நான் அந்த பிரிண்டிங் பிரஸ்காரர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். தீபி விடு. உன் பாட்டி பத்தி தான் தெரியும்ல, அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. நீ பாருமா. ஹலோ, நான் நாச்சியார் குடும்பத்திலிருந்து பார்வதி பேசுறேங்க. சொல்லுங்க மேடம். பத்திரிக்கை பாத்தீங்களா? டிசைன் பிடிச்சிருக்கா? நீங்க ஓகே சொன்னீங்கன்னா நாளைக்கே பிரிண்ட் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம், என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? சாரி மேடம். இல்லப்பா, பத்திரிக்கை டிசைன் எல்லாம் பார்த்தாச்சு, அதெல்லாம் ஓகே தான். ஆனா போட்டோவெல்லாம் கொடுத்து அனுப்புறேனே, பொண்ணு மாப்பிள்ளையோட போட்டோவை ஏன்பா பத்திரிகையில போடல? பொதுவா பத்திரிக்கை டிசைன் வரும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், டேட் டைம்னு ஏதாவது ஒரு சேஞ்ச் வரும். அதனால தான் ப்ரூஃப் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். போட்டோஸ் போடுறதுலாம் ஒரு பெரிய வேலையே இல்லை மேடம். ஸ்கேன் பண்ணி அப்படியே எடுத்து வச்சா போதும் மேடம். உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் எதுவும் இல்லைன்னா உடனே போட்டோ எடுத்து பிரிண்ட் போட்டு நாளைக்கு ஈவினிங்கே டெலிவரி பண்ணிடுறேன் மேடம். ஐயோ, கல்யாணத்தை திடீர்னு முடிவு பண்ணிட்டோம். நாள் ரொம்ப கம்மியா இருக்கு. எப்படியாவது இன்னைக்கு ஈவினிங்குள்ள கொடுத்துருப்பா. சரிங்க மேடம், இன்னைக்கு ஈவினிங்குள்ள ஒர்க்கை முடிச்சுட்டு டெலிவரி பண்ணிடுறேன். ஓகேவா மேடம்? சரிப்பா, தேங்க்யூ ஸோ மச். சரிங்க மேடம், தேங்க்ஸ். சீதா, என்னாச்சு? தூங்காம இப்படி உளர்த்திட்டு இருக்க? இல்ல அத்தை, எனக்கு தூக்கம் வரல, ரொம்ப கவலையாவே இருக்கு. என்ன கவலை? கல்யாணம் வரைக்கும் தேதி குறிச்சாச்சு, அப்புறம் எதுக்கு கவலைப்படுற? ஒருவேளை தீபியோட கல்யாணத்துக்கு நகை வாங்க காசு இல்லைன்னு கவலைப்படுறியா? கிண்டல் பண்ணாதீங்க அத்தை. தீபிகாவோட ஜாதகத்துக்கும் ஜீவாவோட ஜாதகத்துக்கும் துளி கூட பொருத்தம் இல்லைன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. ஆமா சொன்னாரு. தீபிகா ஜாதகத்துல தோஷம் இருக்கு, அவளுக்கு ஜீவாவை கல்யாணம் பண்ணி வச்சா ஜீவாவுக்கு ஆபத்து வரும்னு வேற சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே ஜீவாவுக்கு மறுபடியும் கால்ல அடிபட்டு நடக்கிறதுக்கே கஷ்டப்படுற நிலைமைக்கு வந்துருச்சு. இது கெட்ட அறிகுறி மாதிரி தானே அத்தை தெரியுது. அறிவு இருக்கா உனக்கு? நீ பேசுறத பார்த்தா நீயே ஜீவா வீட்டுக்கு போய் கல்யாணத்தை நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவ போல இருக்கு. இந்த கல்யாணம் நடந்தா ஜீவாவுக்கு ஆபத்து வந்துருன்னு அந்த கழட்டு ஜோசியர் சொன்ன மாதிரி தானே நடந்திருக்கு. அப்புறம் எதுக்காக பயப்படுற? எதுக்கு இப்படி திரு திருன்னு முழிக்கிற?
ஜீவாவுக்கு கால்ல அடிபட்டதோட எல்லா தோஷமும் ஆபத்தும் முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த கல்யாணம் நடக்கலன்னா தீபிகா உயிருக்கே ஆபத்து வரும். பரவாயில்லையா? ஜெய் ஜக்கம்மா, ஜெய் ஜக்கம்மா. இந்த வீட்டுக்கு கெட்ட காலம் வந்துருச்சு. தெய்வம் குடியிருக்கிற இந்த கோயில்ல தான் கோட்டானும் குரங்கு இருக்குது. இன்னும் 10 நாள்ல இங்க ஒரு விபரீதம் நடக்க போகுது.